சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா வந்த அவசரம் தெரியாமல் அலட்சியமாக கேட்காதே, கவனமாக கேட்டுக்கொள் என்று எது எப்பொழுது நடந்தது என்று நீயே தெளிவடைவாய். உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனைகள் வந்து பிரிவுகள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் இல்லத்தில் செய்வினை செய்து அதை ஒரு பொருள் கலந்து வைத்திருக்கிறார்கள். அதை தான் நீ தினமும் உபயோகித்து வருகிறாய். கவனமாக இரு. நான் சொல்வதை கேட்கும் பொழுதே அந்த நிகழ்வு எப்பொழுது நடந்தது என்று உன் மனக்கண்ணில் நான் காட்டுவேன். தெளிவாக பொறுமையாக கேள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன வேதனைகள் வந்தாலும் குடும்பத்தில் பிரிவு என்பது இல்லை என்று அறிந்த இவர்கள் உன் இல்லத்தில் பிரிவுகள் வர வேண்டும் என்று இவர்கள் செய்த செய்வினைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது. நீயே யோசித்து பாய். எதனால் அடிக்கடி சங்கடங்கள் வருகிறது, ஒருவருக்கொருவர் பேசினாலே மனக்கசப்புகள் வருகிறது என்று யோசித்திருப்பாயே. அது இதனால் தான் நடந்துள்ளது. ஒருமுறை உன் இல்லத்திற்கு உறவினர்களாக வந்தவர்கள் இடத்தில் நீயும் எச்சரிக்கையாக எதர்ச்சியாக பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் வந்த அவர்களுக்கு உன் கையில் இருக்கும் குங்குமத்தை கொடுத்தார். அவர்களும் அந்த குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டு உன் கண் அறியாமல் அவர்கள் கொண்டு வந்த குங்குமத்தை அவர்கள் கலக்கி வைத்துள்ளார்கள். செய்வினைதான் அதில் கலக்கி உள்ளார்கள். சண்டைகள் வர வேண்டும், பிரச்சனைகள் வர வேண்டும், குடும்பம் ரெண்டாக வேண்டும் என்ற செய்தி காரியத்தால் தான் இப்பொழுது இந்த பிரச்சனை உருவாக்கி உள்ளது. நான் சொல்வதை கவனமாக கேள். நீ உபயோகித்து வரும் அந்த குங்குமத்தை தூக்கி போடு. புதிதாக வாங்கி அதை பயன்படுத்து. நான் இருக்கிறேன். இப்பொழுதே நீ அதை செய். உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனையும் போய்விடும். உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள். இவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கத்தான் நான் காத்திருக்கிறேன். தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.